தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, இன்று மாலை 6 மணிக்கு திமுக வேட்பாளர்களுடைய பட்டியலை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்று மாலை 6 மணிக்கு திமுக வேட்பாளர்கள் பட்டியலை மு.க. ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தின் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் நிற்கக்கூடிய தொகுதிக்கான பட்டியலை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் அதே போல்தான். ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி கேட்கும் இடங்களை தேமுதிகவும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கேட்டதாக அந்த ஒரு அந்த இழுபறி நீடித்துள்ள சூழல்கள் தான் இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. எப்படியும் அவர்கள் தகவல் படி பார்த்தோம்னா இந்த மிக சுமூகமாக அந்த தொகுதி பங்கீடு, அதாவது எந்த சின்னத்தில் எந்த தொகுதியில் ஈடுபடுகிறார் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்பது உறுதியாகிவிடும். இதை தொடர்ந்துதான் மாலை 6 மணி அளவில் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. இந்த வேலை முடிஞ்சால் இந்த ஒவ்வொரு கூட்டணியை எங்க தொகுதியை நின்னு தெரிஞ்சாலே போதும். ஏன்னா அவங்க ஏற்கனவே திமுக வேட்பாளர்கள் பட்டியல் ரெடியா தான் இருக்கு. எப்பவுமே அவங்க இந்த நேர்காணல் முடிந்தவுடனே தயார் செய்து விடுவார்கள். இந்த கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடிய அந்த இடங்களை பொறுத்துதான் வேட்பாளர்கள் மாறுவார்கள். ஏனென்றால் கூட்டணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல அந்த தொகுதியில பணம் கட்டியிருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே சொன்னாதான் நேர்காணலே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய இடங்கள்ல திமுக போட்டியிட, அதனால இவங்க ஏற்கனவே அனைத்து பட்டியலும் ரெடியாக தான் இருக்கு. 164 இடங்கள்ல திமுகவும் கூட, அதே போல கூட்டணி கட்சிகள் 11 இடங்கள்ல மதிமுக 3 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல நிறுத்தது. அதே மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக கட்சி கர்நாஸ் ஆகட்டும், ஜெகமுன் அன்சாரி ஆகட்டும், இவர்கள் எல்லாமே எஸ்டிபி இவர்களுமே அதே போல ஜவஹர்லால் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதா ஒட்டுமொத்தமாக சேர்த்து திமுக கூட்டணி கட்சி சேர்த்து 175 தொகுதியில உதயசூரியன் களங்காண்டது. இந்த முறை பெண்களுக்கும் அதிக அளவு வாய்ப்பு இருப்பதா தகவல் வெளியாக புதிய முகங்கள் இருக்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல ஏற்கனவே வெற்றி பெறக்கூடிய அந்த பகுதியில செல்வாக்குள்ளவர்கள், அதாவது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்குள்ளவர்கள் போட்டியிடுவார்கள் என்று தகவல் வெளியாகி இருந்தது. நேர்காணலும் அதுபோல் தான். அதாவது சீட்டு கிடைக்கலனாலுமே முன்னாடி இருந்த சீட்டு கிடைக்கலனாலும் மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று முதல்வர் கூறியிருந்தார்கள். இந்த சூழல்ல இது பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுவது இந்த மாலை வெளியாகக்கூடிய வேட்பாளர் பட்டியல். ஏன்னா எங்கெங்க நேருக்கு நேர் அதிமுக திமுக மோதல்களை பார்க்கணும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை தான் எப்பொழுதுமே தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி என்ற சூழல்ல சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி நிற்கக்கூடிய இடங்கள்ல திமுகவின் சார்பாக யார் போட்டியிட போறாங்க அதுங்களும் பரபரப்பை எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல நேருக்கு எப்பவுமே தேர்தல் என்று வந்துவிட்டாலே திமுக அதிமுகவுடைய கடும் போட்டி நிலவும். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி நடந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டி தான் நிலவிட்டிருக்கும். அந்த சூழல்ல தான் யார் வேட்பாளர்கள் அந்த அதிமுக நிற்கக்கூடிய இடங்கள்ல திமுக சார்பில் யார் நிற்கிறாங்கன்னு ஒவ்வொரு கட்சியிலுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக கட்சியை சேர்ந்தவர்களே திமுக யார் நிற்பாங்க எதிர்பார்ப்பாங்க. அதே போல திமுகவிடம் அதே போலதான். அதனால இந்த மாலை 6 மணிக்கு இந்த வேட்பாளர் பட்டி வெளியும் தகவல் வெளியா இருக்கிறது அனைவருக்குமே, ஏன்னா குறுகிய காலம் தான் இருக்கிறதுனால 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். அதுவும் 6ஆம் தேதிக்குள்ள முடிவடையும். அதுவும் 4 நாட்கள் தான் உள்ள 4 நாட்கள் விடுமுறை. எனவே இந்த குறுகிய காலங்கள்ல வேட்புமனு தாக்கல் செய்யணும். அது தொடர்ந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும், தேர்தல் பணி பிரச்சாரத்துக்கு போகணும். அப்ப பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாட்கள் குறைவா இருக்கு. அதனால மிக விரைவாக இன்று மாலை 6 மணிக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தகவல் வெளியா இருக்கு. அதற்கான பணிகளை கூட்டணி கட்சிகள் மிக விரைவாகவே தங்களுக்கான அந்த தொகுதியை இன்னைக்கு முடிச்ச அந்த ஒப்பந்தங்களோட தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி அந்த சீட்டு ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்தெந்த ஏரியான்னு கேட்டிருக்காங்க. அது சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே மாலை அந்த வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறார்.
தகவல்களுக்கு நன்றி அன்பழகன்.